அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு நான் பார்க்குறோம் விசுவாசிகள் 120 பேர் அப்போஸ்தலரோட கூடி மேமாடியில் இருக்கும்போது பரிசுத்த ஆவி ஊற்றப்படும்பொழுது பயங்கரமான ஒரு அசைவு வந்துச்சு. பேதுரு பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதா? உங்களுக்கு தெரியுமா ஏன் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு? தெரியுமா ஏன் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு? ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஹலோ, அந்த 3000 பேர் யார் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஹலோ, இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரோம். ஒவ்வொரு தடவையும் வார்த்தையை கேட்கும்பொழுது நம்ம எவ்வளவாக சந்தோஷமாக அதை கேட்குறோம், எவ்வளவாக சந்தோஷமாக அதை வரவேற்றுக் கொள்கிறோம், உள்வாங்குகிறோம். புரியுதா? எவ்வளவாக உள்வாங்குகிறோம், எவ்வளவாக அதை சந்தோஷமாக, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. வாரம் தானே பேசுகிறீங்க. வாரம் அதுதானே பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா வார்த்தை என்ன செய்யாது, கிரியே செய்யாது. ஆமென், ஆமென். ஸோ இன்றைக்கி வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்பொழுது அது பரிசுத்தாவினால் நமக்குள்ள என்னது, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும். அந்த தூண்டுதல் நமக்குள்ள என்ன செய்யும், சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது என்னது, ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதான் ரகசியம். நீங்கள் மனமகிழ்ச்சியாக வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்பொழுது என்ன ஆகும், அவர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஆமென்.